நமஸ்காரம். ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரங்களுள் வாமனாவதாரம் பேர் அழகு வாய்ந்த அவதாரம். சின்ன வடிவத்தோடே குள்ளமான உருவத்தோடே பிறந்தார். அதிதி தேவிக்கும் கஷ்யப முனிவருக்கும் இவர் குழந்தையாக பிறந்தார். பின்னர் அவர்தான் திருவிக்கிரமனாக உலகத்தை தாவி அளந்தார். இதில் ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருந்தார். வாமனமூர்த்தி தன்னுடைய சிறிய காலை காட்டி 3 அடி மண்ணு கேட்டார். மகாபலி வள்ளல், அவரும் கொடுத்து விட்டார். இத்தனைக்கும் மகாபலியினுடைய குல குரு வந்து கொடுக்காதேன்னு தடுத்தார். ஆபத்து காத்திருக்கிறது, கொடுக்காதே, ஆனாலும் கொடுத்தே தீருவேன்னு அவன் கொடுத்தான். வாமனனும் பொற்கையில் நீரேற்றார். பின்னர் கிடுகிடுவென வளர்ந்து கீழ் உலகத்தை ஒரு திருவடியாலும் மேலுலகங்களை மற்றொரு திருவடியாலும் அளந்தார். 3வது அடிக்கு வேலையே இல்லை. இதில் கேள்வி என்ன? வாமனன் ஏமாற்றி விட்டாரோ? மகாபலி இவ்வளவு நல்ல மனதோட கொடுக்கிறேன்னு சொன்னேன், கொடுப்பேன் என்று கொடுத்தவனை போய் ஏமாற்றி பிடுங்கி விட்டாரே, இது நியாயமா? இதுதான் கேள்வி. இன்றல்ல, புராண காலத்திலே இந்த கேள்வி வந்தது. ஆழ்வார்கள் காலத்திலும் இந்த கேள்வி எழுந்தது. அவர்களே அதற்கு பதில் சொல்லிவிட்டனர். அதை இப்போது மீண்டும் கூறுகிறேன். கொண்டானை அல்லால் கொடுத்தாரை யார் பழிப்பார்? இது ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் பாசுரம். பாடல் 4 வரி கொண்டது. முதல் வரியை கூறுகிறேன். கொண்டானை அல்லால் கொடுத்தாரை. இங்கு கொண்டவர் யார்? வாமனர். கொடுத்தவர் யார்? மகாபலி. எல்லாரும் கொண்டவனான வாமனனையே பழிக்கிறார்களே. இவர்தான் சின்ன காலை காட்டி பெரிய காலாலே அளந்து விட்டார், வஞ்சனை புரிந்தார், ஏமாற்று என்று கொண்டானை போய் இவ்வளவு தூரம் பழிக்கிறார்கள். ஏன் கொடுத்தவனை பழிப்பதில்லை? கொடுத்தவனை போய் யாரேனும் பழிப்பார்களா என்ன? அவர்தான் கொடையாளி ஆயிற்றே, கொண்டாட வேண்டாமோ? யாரும் வசவு பாட மாட்டார்கள். பின் ஏன் ஆழ்வார் கொடுத்தவரை ஏன் பழிப்பதில்லைன்னு சொல்லுகிறார்? கொடுத்தவன் தன் சொத்தை கொடுத்திருந்தால் பழிக்க மாட்டார்கள். பிறர் சொத்தை பிடுங்கி வைத்துக் கொண்டு அதை கொடுக்கிறேன் என்று பெயர் செய்தால் கண்டிப்பா பழிக்கத்தானே வேண்டும். இந்த சொத்து மகாபலியுடையதா? திருமாலுடைய சொத்தை அவர் இந்திரனுக்கு கொடுத்து 3 உலகங்களை ஆட்சி புரிய சொல்லி இருக்க, அதை மகாபலி இந்திரனிடத்திலிருந்து பறித்துக் கொண்டான். அதனால் இந்த சொத்து இவனதே இல்லையே. தன்னதல்லாததை தன்னதுன்னு சொல்லி கொடுத்தால் அப்ப பழிதான் ஏற்க வேண்டும். கொண்டவர் தன்னுடையதை தானே கொள்ளுகிறார், அவரை போய் பழிக்கிறார்களே. ஆமாம், தன்னுடையதை அடித்தன்றோ பிடுங்கி இருக்க வேண்டும். ஒரு சொத்து என்னது, யாரோ ஒருத்தர் எடுத்துக் கொள்ளுகிறார். நான் அவரிடத்தில் போய் பிச்சை எடுத்தா சொத்தை மீட்பேன், காவல் நிலையத்தில் புகார் பண்ணுவேன், நானே சண்டையிடுவேன், திரும்ப எடுத்துக்கொண்டு வருவேன். ஆனால் வாமனன் ஏன் பிச்சை எடுத்தார்? அவருடைய சொத்தாக இருந்தால் பிடுங்கிக் கொள்ளலாமே. அவருக்கு என்ன சக்தியா இல்லை? ஏன் சண்டையிடவில்லை? நரசிம்மராக ஹிரண்யகசிபுவை கொல்லலாம், ராமனாக ராவணனை அழிக்கலாம், வாமனனாக மகாபலியை கொண்டிருக்க கூடாதா? ஏன் பண்ணவில்லை? ஏதோ காரணம் இருக்க வேண்டும். சொல்கிறேன். ஆகவே தன்னுடையதை தானே கொண்டாரே, அதனால் தான் வாமனனுக்கு பழி போலும். தன்னதல்லாததை தான் கொடுத்தானே, அதுதான் கொடையாளின்னு கொண்டாடுகிறார்கள் போலும். ரெண்டுமே தவறல்லவா?
இவர் கொண்டிருக்கவும் கூடாது, அவன் தன்னதல்லாததை கொடுத்திருக்கவும் கூடாது. பின் எதற்காக இந்த பெருமான் போய் குள்ளமான வடிவத்தோட பிச்சை எடுத்தார்? அதற்கும் இதே ஹிரண்யகசிபுவும் பிரகலாதனும் தான் காரணம். நரசிம்மாவதாரத்தில் பிரகலாதனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் பெருமான். இனி உன்னுடைய குலத்திலே உதித்தவர்கள் யாரையும் கொல்ல மாட்டேன், இது உண்மை, நான் கொடுக்கும் பிரதிஜை. என்னால் பிரகலாதன் கண்ணு முன்னே அவன் தந்தையை கொன்று விட்டார். அதற்காக பெருமாள் இந்த சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். அந்த பிரகலாதனுடைய வம்சத்தில் பிறந்தவன் தான் மகாபலி, அவனுக்கு பேரன். தாத்தாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அதனால் இவனை கொல்லவும் முடியாது, அடித்து பிடுங்கவும் முடியாது. பிச்சை எடுத்துத்தான் ஆக வேண்டும். எடுத்தார். தன்னதை தானே பிச்சை எடுத்து பெற்றார். தன்னது அல்லாததை தான் தானம் கொடுக்கிறா போலே ஏமாற்றியவன் மகாபலி. அதுதான் வாமன சரித்திரமே கூறுகிறது. அதனால் தான் ஆழ்வார் கொண்டானை அல்லால் கொடுத்தாரை யார் வழிப்பார் என்றும் பாடியிருக்கிறார். ஆனால் அதே திருமங்கை ஆழ்வார் காமரிஷி ரவுணன்னு மகாபலியை கொண்டாடுகிறார். கொடுத்தே தீர்வேன் இருந்தது அவனுடைய உயர்ந்த குணத்தை தான் காட்டும். உண்மை. மேலும் திருவிக்கிரமாவதாரத்தை தரிசித்த பாக்கியம் பண்ணினவனாயிற்றே, நமக்கு அது கிடைக்கவில்லையே. அப்படியென்று அவன் சிறப்பானவன் தான். ஆனால் அதற்கென்று பெருமான் ஏமாற்று பேர் வழின்னு சொல்லலாமா? மகாபலியை தாராளமாக கொண்டாடுவோம். பகவானையே தரிசித்தார், அவருக்கே தானம் கொடுத்தார், பெருமை. ஆனால் அவரிடத்தில் எது தவறாயிற்று? இன்னொருத்தர் சொத்தை எடுத்துக்கொண்டது. பகவானுடைய சொத்து தானே அது. எல்லா உலகம் அவனுடைய சொத்தாக இருக்க தன்னதுன்னு சொல்லி இருக்கலாமா? அங்குதான் தப்பி போயிற்று. ஆனால் அதற்காக பெருமான் கொல்லவில்லையே, அவனுக்கு நல்ல தக்க பாடம் புகட்டி விட்டார். இன்றளவும் கேரளத்தில் ஓஹோ என்று பண்டிகை கொண்டாடுகிறார்கள். ஆகவே கதையினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ யாரோ படபடவன்னு பேசுகிறார்கள் என்பதற்காக அன்றிலிருந்து எழுதி வைத்த புராணங்கள் மாறிவிடுமா? ஆழ்வார் பாசுரங்கள் மாறுமா? உண்மைதான் மாறுமா? வாமனன் திருவடிகளே சரணம். அவனை கண்ட மகாபலியினுடைய பெருமை தனி. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.